சிம்பிள்ஸ்ன்றது குறியீடுகள் தான் தமிழ்ல இருக்கு. புரியுதுகள். ரைட், ஓகே. அப்ப ஷானுசன் இதுக்குரிய டீட்டெயில் இருக்குதா, விளக்கம் இருக்கா? ஷானுசன் புக்ல இருக்கா பெண் விளக்கம் இல்லையா? ரைட், ஓகே. அப்ப நம்பர் சிஸ்டத்துக்கு பிள்ளைகள் நீங்க குறியீடுகள் எப்பொழுதும் எண்ணை அடிப்படையாக கொண்டே அமையும். அதாவது நம்பர் போடுங்க, சரியா? குறியீடு என்பது எப்பொழுதும் எண்ணை அடிப்படையாக கொண்டே அமையும். அதாவது நம்பர் போடுங்க பிராக்கெட்டுக்குள்ள. அந்த நம்பர் தானே இது 101, ரைட்? இது மட்டும் இல்ல, 101 எல்லாம் போகும் அந்த பேட்டர்ன், சரியா? சோ அதான் இந்த கம்ப்யூட்டரோட எண்முறைமை தான் எங்களுக்கு சிம்பால்ஸ். இதுதான் சிம்பால்ஸ், இதுதான் பேஸ், சரியா? இதுதான் சிம்பல், இதுதான் பேஸ். இந்த முறைமை தான் எங்களோட கம்ப்யூட்டருடைய லாங்குவேஜ். 101 தானே? விளங்கலமா? 101 பேஸுக்கு எப்படி காட்டினோமோ ரவுண்ட் பண்ணி அப்படித்தானே சிம்பிள்ஸ் காட்டணும். எப்படியும் காட்டலாம் அம்மா, எப்படியும் காட்டலாம். இது ஒரு பேட்டர்ன் தான். இதைத்தான் நீங்க எழுதணும் இல்ல. ஓகே மேடம். ரைட், ஓகே. நாங்க இதோட இன்னைக்கு பினிஷ் பண்ணிக்கொள்ளுவோம். மீதியை நாங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணுவோம், சரியா? திடீரெண்டு பிள்ளைகள் மிஸ் கொப்பி கேட்பேன், யாராச்சும் ஒரு ஆளை தான் கேட்பேன். இன்னைக்கு கூட கொப்பி அனுப்புங்க. கொப்பி சரியில்லையண்டா, சரியா? கொப்பில நோட்ஸ் ஒழுங்கா இல்ல, கொப்பி நல்லா இல்லையண்டா, கால் பண்ணி உங்களோட அம்மாக்கு இல்லாட்டி அப்பாக்கு மிஸ் ஏச்சு கொடுக்கறது இல்ல. அடுத்து யோசிப்பினா உங்களை இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண விடுறதா இல்லையான்றது அம்மா அப்பா டிசைட் பண்ணுங்க, சரியா? அதனால தயவு செய்து கொப்பியும் ஒழுங்கா வச்சிருங்க. நீங்க கொப்பி ஒழுங்கா வச்சிருக்கே இல்லையாண்டா, மிஸ் ஏசுவன் யாருக்கு? உங்களோட அம்மாக்கு இல்லாட்டி அப்பா. அதோட நீங்க கிளாஸ நிப்பாட்டுறதா கண்டினியூ பண்றதான்னு யோசிப்பீங்க. விளங்குதா? உங்களுக்கு ஏச மாட்டேன், உங்களுக்கு ஏச மாட்டேன். உங்க அம்மா அப்பாக்கு ஏசுற ஏஜ்ல அம்மா அப்பா டிசைட் பண்ணுவாங்க, சரியா? ரைட், ஓகே, வெரி குட். ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ எல்லாருக்கும். குட் நைட், காட் பிளஸ் யூ. Thank you. Thank you.